ஸ்லீவ் நம்ம எப்பவுமே இப்படி தானப்பா போடுவோம். இப்போ இதில் வந்து இப்படி போடக்கூடாது. என்னன்னா லீஃப் இப்படி வாக்கில் இருக்கு, ஓகேவா? அதனால இப்போ நம்ம இப்படி போட போகிறோம் ஸ்லீவை. எப்படி பிரிண்டட் வந்திருக்கோ அதுக்கு தக்கனதை நம்ம போட்டுக்கணும். பிரிண்ட் வந்து இப்படி லீஃப் இப்படி இருக்கு, அதனால நம்ம இப்படி போட போகிறோம். மிஸ்டேக்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு இப்படி தானே வரணும், அதனால இப்படி போட்டுக்கிறோம். பேக் நெக்கு போடுறப்ப அதே லீஃபில் இப்படி வர மாதிரி பேக்கில் போட்டுக்கணும். லீஃப் மேலே வாக்கில் வர மாதிரி பேக் நெக் மடிப்பு என்னோட சைடு போட்டிருக்கேன், அதே போல் போட்டுக்கணும். மடிப்பு லீஃப் மேலே வர வரை, ஓகேவா? இப்போ கஸ்டமர் நேர் கட்டிங் கேட்டாங்கன்னா நேராக போட்டுருங்க, கிராஸ் கட்டிங் கேட்டாங்கன்னா கிராஸ், இந்த லீஃபு மேலே வர மாதிரியே போட்டுக்கோங்க. எப்படி டிசைன் இருக்கோ கிளாத்தில் அது மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எப்போயும் ஸ்லீவில் இப்படி தூக்கி போடணும்னு சொல்லி இப்படி போட வேணாம், அப்போ லீஃப் வரும் தலையிலாக வந்துடும். அதனால இப்படி போட்டுக்கோங்க. இந்த எஜ் இந்த சைடு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? கிராஸாக ஃப்ரண்ட்டு கிராஸ் கொடுத்துக்கோங்க. பட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டி எப்பயும் போடுற மாதிரி இந்த இடத்துல பட்டியை போட்டுக்கோங்க கார்னரில். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு கிராஸ் பீஸ் அது எல்லாமே எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃப்ரண்ட் வந்து கிராஸாக தான் போடணும், ஓகேவா? லீஃபை பார்த்து போட்டுக்கோங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, ஓகே தானப்பா? அவ்வளோதான்ப்பா.